அலங்காரம் பாடல் எண் 16 முதல் 20 வரை. பாடல் எண் 16. தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானமென்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுபாரும் உய்ய கொடுங்கோபச்சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. இதற்கு பொருள்: அலைபாயும் மனதை கட்டுப்படுத்தி தடுத்து சினத்தை விட்டு இல்லாதவருக்கு இயன்றதை வழங்கி பேசாத அனுபூதி நிலையில் இருந்தால் ஏழுலகமும் பயனடையுமாறு பெரும் சினத்துடன் இருந்த சூரபத்மனுடன் கிரௌஞ்சமலையும் பிளந்து அழியும்படி வேல் விடுத்தவன் அருள் தானாக வந்து உன்னை ஆட்கொள்ளும். அதாவது அலைபாயும் மனதை கட்டுப்படுத்தி முருகனை மட்டுமே தியானித்து வந்தால் முருகனின் அருள் நம்மை ஆட்கொள்ளும் என்று அருணகிரிநாதர் நமக்கு அறிவுறுத்துகிறார். 17. வேதாகம சித்திரவேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதாரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானதற்ற வெளிக்கே ஒளித்துச்சும் மாவிருக்க போதாயினி மனமே தெரியாதொரு பூதர்க்குமே. இதன் பொருள்: ஓ மனமே, வேதாகமங்களும் துதிக்கும் அழகிய வேலாயுதனின் வெற்றி மலர் பூத்துள்ள தண்டை எனும் ஆபரணத்தை உடையதுமாகிய பாதத் தாமரைகளை எப்போதும் அடைக்கலமாக கொண்டு இரவும் பகலும் வஞ்சமில்லாத பரந்த வெளியில் அனுபூதியில் இருக்க செய்வதற்கு இனியாவது வருவாய். இது பூவுடம்புடைய ஒருவரும் அறியாத ஒன்று என்பது. பாடல் 18. வையிற்கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யிற்பிளவளவேனும் பகிர் மின்கணும் கட்கிங்கன் வெய்யிற்கொதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற்பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. இதற்கு விளக்கம்: கூர்மையுடன் பிரகாசிக்கும் வடிவேலனை வாழ்த்தி நாம் உண்பதில் நொய்யில் பாதி அளவையேனும் ஏழைகளுக்கு வழங்கி உண்ணுங்கள். இல்லையேல் இவ்விடத்து வெயிலுக்கு ஒதுங்கி நிற்கக்கூட உதவாத இந்த உடம்பின் நிழலைப் போல நாம் செல்லும் இறுதி வழிக்கு நம் கையில் இருக்கும் பொருளும் கூட வராது, நம் தர்மம் மட்டுமே நம்முடன் வரும். இந்த பாடலின் மூலம் ரொம்ப சிறப்பான கருத்தை அருணகிரிநாதர் சொல்லுகிறார். கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே என்கிற அந்த வார்த்தைகள் அமுத வார்த்தைகள். என்னன்னு சொன்னாக்க, நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் எதுவுமே நாம் கடைவழி செல்லும் பொழுது இறுதி நிலையில் நம் கூட வராது. நாம் செய்யும் தான தர்மங்கள் அவற்றின் நல்ல பலன் மட்டுமே நம்முடன் வரும். அதனால் இந்த உயிருடன் இருக்கும் பொழுதே தான தர்மங்களை செய்து நல்ல புண்ணியங்களை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் அருணகிரிநாதர். பாடல் 19. சொன்ன கிரௌஞ்ச கிரியூடுருவ தொலைத்தவை வேல் மன்ன கடம்பின் மலர் மாலை மார்ப மௌனத்தையுற்று நின்னை உணர்ந்து உணர்ந்தெல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டென்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே. இதற்கு பொருள்: பொன்மயமான கிரௌஞ்சமலையை ஊடுருவி துளைத்த கூரான வேலினை உடைய மன்னவரே, கடம்ப மலர் மாலை அணிந்த மார்பனே, பேசா அனுபூதியில் உன்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் அடங்கி நிர்குணமாகி என்னை மறந்து இருக்கையில் இறந்தே விட்டது இவ்வுடம்பு. அதாவது முக்தி நிலையை அடைந்து விட்டோம் முருகனை நினைத்து என்று கூறுகிறார். பாடல் எண் 20. கோழிக்கொடியன் அடி பணியாமல் குவலயத்தே வாழக்கருது மதியிலி காளுங்கள் வல்வினை நோய் ஊழிற்பெருவலி உண்ண ஒட்டாதுங்கள் அத்தமெல்லாம் ஆழப் புதைத்து வைத்தால் வருமோனும் மடிப்பிறகே. இதன் பொருள்: சேவற்கொடியோனின் அடிபணியாமல் இவ்வுலகில் வாழக் கருதும் மதியில்லா மனிதர்களே, கேளுங்கள்.
உங்களது வல்வினை துன்பமாகிய விதியின் வலிமையானது உங்களை அனுபவிக்க விடாது. உங்களது செல்வத்தை எல்லாம் ஆழமாக புதைத்து வைத்தாலும் அவை நம் உடலை விட்டு உயிர் நீங்கும் காலத்து நம் அடியை தொடர்ந்து பின்வருமோ என்று கேட்கிறார் அருணகிரிநாதர்.